பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் நம்மளோட இஸ்லாம் A-level டியூட்டோரியல் கிளாஸில் 15வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் அல் குர்ஆனினுடைய மையக்கருத்து, அதே போல் அல் குர்ஆனை நாங்கள் எப்படி அதை அணுகக்கூடிய முறை என்ன போன்ற தலைப்புகளை நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ அல் குர்ஆனினுடைய மையக்கருத்து என்ன இந்த தலைப்பை நாங்கள் நோக்கினோம்னு சொன்னால், அதற்கு பொதுவாக அல் குர்ஆனுக்குன்னு சொல்லி தனியான ஒரு மையக்கருத்து இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அதை நாங்கள் டிரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அல் குர்ஆன் என்பது பல்வேறு விடயங்களை, பல்வேறு மிகப்பெரிய பாடப்பரப்புகளை உள்ளடக்கிய அல்லாஹினுடைய ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. உதாரணமாக அகீதாவாக இருக்கட்டும், இபாதத், முஆமலாத் சார்ந்த சட்டங்கள், அஹ்லாக், வரலாறு, பிரபஞ்ச பொருட்களை பற்றிய ஆதாரங்கள், படிப்பினைகள் தரக்கூடிய உதாரணங்கள், கதைகள், இப்படி இன்னும் பல்வேறுபட்ட உபதேசங்களையெல்லாம் உள்ளடக்கிய இந்த அல் குர்ஆனுக்குன்னு சொல்லி தனியான ஓர் மையக்கருத்து இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அறிஞர்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஏன்னு சொன்னால் அல் குர்ஆன் சொல்கிறது மனிதனுடைய ஆக்கங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டது. அது அல்லாஹினுடைய வாக்கு, இறை வேதம். எனவே ஒரு மனிதன் ஒரு ஆக்கத்தை செய்ய போகிறான்னு சொன்னால் அவனுக்குன்னு சொல்லி தனியான ஒரு மையக்கருத்து ஒன்று இருக்கும். ஸோ அவன் எந்த நோக்கத்துக்காக அந்த ஆக்கத்தை செய்கிறானோ அதே ஆக்கத்தை அவன் இறுதி வரைக்கும் அதே மையக்கருத்தோடு எழுதி முடிப்பான். ஆனால் இறை வேதம்னு சொல்கிறது அவ்வாறல்ல. அது அல்லாஹினுடைய வார்த்தை. அவன் அல்லாஹு தஆலா 23 வருட காலமாக கட்டம் கட்டமாக காலத்தினுடைய தேவைக்கேற்றாற்போல், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்றாற்போல் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியிருக்கக்கூடிய வேதம் தான் இந்த அல் குர்ஆன். எனவே அதனுடைய மையக்கருத்து என்னன்னு சொல்கிறத நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியாது. ஆனாலும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அல் குர்ஆனை ஆய்வு செஞ்ச ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை வச்சு அது என்ன கூற வருகின்றதுன்றதை நாங்கள் எங்களால் ஆராய முடிகின்றதுன்னு சொல்லி சில விஷயங்களை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், ஷேக் வலியுல்லா தஹ்லவின்னு சொல்லக்கூடிய அறிஞர் அவங்க அல் குர்ஆனுடைய மையக்கருத்துன்னு சொல்லி ஒரு 5 கருப்பொருள்களாக தெரிவு செஞ்சு கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது அல் குர்ஆன் சட்டம் தொடர்பான அறிவை உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொல்லியும், அதே போல் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை நினைவூட்டக்கூடிய ஒரு அறிவாக காணப்படுகின்றது என்று சொல்லியும், அதே போல் அல்லாஹினுடைய நாட்டங்களை நினைவூட்டும் அறிவுண்டு சொல்லியும், மரணம் அதற்கு பின்னுள்ள விடயங்கள் தொடர்பாக நினைவூட்டக்கூடிய அறிவுண்டு சொல்லியும், வேதம் வழங்கப்பட்டோர் முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள் ஆகியோருடன் விவாதிக்கக்கூடிய அறிவுண்டு சொல்லியும் 5 கருப்பொருள்களாக இந்த அறிஞர் விளக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படி இமாம் தஹ்லவி அவங்க அல் குர்ஆனை முழுமையாக ஆய்வு செஞ்சு அதனுடைய சாராம்சமாக 5 மைய கருத்துக்களை சொல்லியிருந்தது பின்வந்த நவீன கால அறிஞர்களுக்கு மிகவும் இலகுவாக இருந்துச்சு. அதாவது முதலாக இவங்க தான் முதல் பாதையை அல் குர்ஆனுடைய மைய கருத்து என்று சொல்லி அமைச்சு கொடுக்குறாங்க இமாம் தஹ்லவி அவங்க. எனவே நவீன கால அறிஞர்களான இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா, கலாநிதி யூசுஃப் அல் கர்தாவி ரஹ்மஹுல்லா, அதே போல் கலாநிதி இமாரா ரஹ்மஹுல்லா, இப்படியான பல்வேறுபட்ட அறிஞர்கள் அல் குர்ஆனுடைய மைய கருத்தை இலகுவான போங்களை சொல்கிறதுக்கு இமாம் தஹ்லவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஆய்வு உதவியாக இருந்துச்சு. இப்போ இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவங்களோட போங்கின் அடிப்படையில் அல் குர்ஆனினுடைய 5 மைய கருத்துக்கள்னு சொல்லி அவருடைய நூலில் சில விடயங்களை அவர் கொண்டு வரார். அதில் தான் முதலாவது அல்லாஹு தஆலா அவன் ஏகன், தன்னுடைய படைப்பாளனை காட்டி நிற்கும் பிரபஞ்சம், அல் குர்ஆனிய கதைகள், அதே போல் மறுவாழ்வும் கூலி கொடுத்தலும், பயிற்றுவித்தல் மற்றும் சட்டங்கள் பகுதிகள், இப்படி 5 விஷயங்கள் அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல் கலாநிதி இமாரா ரஹ்மஹுல்லா அவங்க அல் குர்ஆனுடைய மைய கருத்துன்னு சொல்லி 3 விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதில் முதலாவது ஏகத்துவம், அதே போல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், பூமியை வளப்படுத்துதல், இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் அல் குர்ஆனுடைய மைய கருத்துன்னு சொல்லி அவங்க ஆய்வு செஞ்ச விதத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. அவ்வாறு கலாநிதி யூசுஃப் அல் கர்தாவி ரஹிமஹுல்லா அவங்க அல் குர்ஆனை அணுகுவது எப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலில் அல் குர்ஆனின் அடிப்படை இலக்குகள் என்ற தலைப்புக்கு கீழே 7 விடயங்களை சொல்ல வரார். அவர் டிரெக்டாக அல் குர்ஆனினுடைய மைய கருத்துன்னு சொல்லாமல் அல் குர்ஆனுடைய 7 இலக்குகள்ன்ற தலைப்புக்கு கீழே அவர் ஆராய வரார். அதில் அவர் குறிப்பிடக்கூடிய 7 விடயங்களையும் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், முதலாவதாக நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள் மற்றும் சித்தாந்தங்களை சரிப்படுத்துதல்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போல் அல்லாஹுவை வணங்குதல் மற்றும் தக்வாவுடன் நடத்தல், உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், மனித கண்ணியம் மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்துதல்,
சீரான குடும்ப கட்டமைப்பை ஏற்படுத்துதலும் பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தலும் அதே போல் மனித இனத்துக்கு சாட்சி பகரக்கூடியதொரு சமூகத்தை கட்டியெழுப்புதல். அடுத்ததாக பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளும் மனிதாபிமானம் கொண்டதோர் உலகம் நோக்கி அழைப்பு விடுத்தல். இதுதான் அல் குர்ஆனுடைய இலக்காக காணப்படுகின்றதுன்னு சொல்லி யூசுஃப் அல் கர்லாவி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமாக அல் குர்ஆனுடைய மைய கருத்தை அவங்களோட கோணங்களில் நோக்குறாங்க. அதே போல் இமாம் மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லான்னு சொல்லி ஓர் அறிஞர், அவர் வேறொரு கோணத்தில் அல் குர்ஆனுடைய மையக்கருத்தை நோக்குறார். அல் குர்ஆனுடைய மைய கருத்துன்னு சொல்லி அவர் சொல்கிறது, அல் குர்ஆனினுடைய பிரதான விவாத பொருளாக மனிதன் இருக்கின்றான். எனவே மனிதன் என்ற வகையில் அவனுடைய வெற்றியும் அவனுடைய இழப்பையும் பற்றி விரிவாக ஆராயக்கூடியதாக இருக்கின்றதுன்னு சொல்லி இவங்க குறிப்பிடுறாங்க. அதோடு இவர் குறிப்பிடுற டைமில் அதை விளக்கமாக சொல்லி காட்டுறார். ஒரு மனுஷன் அவன் தானாக வாழ்கிற டைமில் அவன் ஒரு இருளான பாதையில் தான் அவன் வாழத் தொடங்குவான். அவனுக்குன்னு சொல்லி அவனுக்கு எதெல்லாம் அவன் புலன் உணர்வுக்கு உட்படுகின்றதோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். எனவே அவனை இருட்டிலிருந்து வெளிச்சத்தின்பால் கொண்டு வரக்கூடியதோர் அறிவண்டா அது அல் குர்ஆன் மட்டும்தான், அது அல்லாஹினுடைய வேதம் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனைகளுக்கு ஏற்றாற்போல் பல்வேறு சிந்தனைகளையும் தத்துவங்களையும் மனோ இச்சைகளையும் உருவாக்கி கொண்டு அந்த மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்பவனாகத்தான் ஒரு மனிதன் இருக்கின்றான். எனவே அவன் அப்படி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் தோல்வி அடைஞ்சிருவான், அவனுக்கு வெற்றி பாதை கிடைக்காது. எனவே வெற்றி பாதையை நோக்கி போகணும்னு சொன்னால் அல் குர்ஆன் தான் முழுக்க முழுக்க அவனுக்கு உதவ வேண்டும். எனவே அல் குர்ஆனினுடைய மைய கருத்துன்னு சொல்கிறது, அல்லாஹினுடைய பிரதிநிதியான இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நேரான ஒரு வழிமுறையின் பக்கம் திரும்பும்படி அந்த மனிதனை அழைக்கிறது தான் அல் குர்ஆனுடைய மைய கருத்து. எனவே அல் குர்ஆன் என்று சொல்கிறது ஓர் நேர் வழிகாட்டி என்று சொல்கிறது தான் இவர்த அல் குர்ஆனுடைய மைய கருத்துன்னு சொல்லி மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவங்க அல் குர்ஆனுடைய மைய கருத்து பற்றி பேசக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அனைத்து வேதங்களினுடைய ஞானத்தையும் 4 வேதங்களில் உள்ளடக்கினான். 4 வேதங்களினுடைய ஞானத்தை அல் குர்ஆனில் உள்ளடக்கினான். அல் குர்ஆனினுடைய ஞானத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற ஆயத்தில் உள்ளடக்கினான் என்று சொல்லி கூறுறாங்க. எனவே இவங்க சொல்ல வார விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது அல் குர்ஆனுடைய மைய கருத்துன்னு சொல்லி சொல்ல வாரது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவில் வருதுதானே, அதோட அர்த்தம் என்ன? உன்னையே யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் தரக்கூடிய அந்த வசனம் தான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லி சொல்கிறது. எனவே இந்த வசனத்தை வச்சு நாங்கள் அல் குர்ஆனுடைய மைய கருத்தை கணிப்பிட முடியும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, நான் மனித வர்க்கத்தையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கலை என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ் மனிதனை படைத்ததனுடைய நோக்கமே அல்லாஹுவை வணங்குறதுக்காக தான். எனவே அல்லாஹு தஆலா மனிதனை படைச்சிட்டு அவன்கிட்ட உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டான்றதை நாங்கள் பார்க்கலும். எப்படி மனிதர்கள் உறுதி பிரமாணம் செஞ்சு கொண்டாங்க, நாங்கள் உன்னைத்தான் வணங்குவோம், உன்னிடத்தில் உதவி தேடுவோம்னு சொல்லி உறுதி பிரமாணம் ஒன்றும் அவங்க அல்லாஹ் இடத்துல கொடுத்துட்டு தான் மனிதர்கள் நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதன்படி இவங்க சொல்கிறாங்க அல் குர்ஆனுடைய மைய கருத்தாக இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற நாங்கள் அந்த வசனத்தில் நாங்கள் உள்ளடக்க முடியும்னு சொல்லி இவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே அல் குர்ஆனுடைய மைய கருத்தாக மனித வாழ்வை வணக்கமாக்குதல் என்ற விஷயத்தை தான் அல் குர்ஆன் சொல்லுகின்றது இவங்களோட இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா இவங்களோட ஆய்வாக காணப்படுகின்றது. எனவே இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இறுதியாக நாங்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பார்க்கக்குள்ள மிகவும் சரியான ஒரு கருத்தாக அனைத்து இமாம்களாலும் ஏகோபித்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவங்களோட முடிவை எடுத்துக்கொள்கிறாங்க. அதாவது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்ற வசனத்தின் அடிப்படையில் மனித வாழ்வை வணக்கமாக்குதல் என்றது தான் அல் குர்ஆனினுடைய மைய கருத்தாக நோக்கப்படுகின்றது என்று சொல்லி அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள்.
அடுத்ததாக அல் குர்ஆனை அணுகுமுறை. இப்போ அல் குர்ஆனை நாங்கள் எப்படி அணுகிறது? நாங்கள் ஏனைய புத்தகங்களை வாசிக்கிறத போல் இந்த அல் குர்ஆனையும் படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறதா, இல்லை நாங்கள் அல் குர்ஆனை அணுகிறதுக்குன்னு சொல்லி நுணுக்கங்கள் முறைகள் இருக்கின்றதான்னு சொல்லி நாங்கள் அறிந்து வைத்திருப்பது எங்கள் மீது அவசியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்லக்குள்ள விசுவாசம் கொண்டோருக்கு அருளாகவும் பரிகாரமாகவும் உள்ளவற்றையே இந்த அல் குர்ஆனில் நாம் இறக்கியிருக்கின்றோம். எனினும் அக்கிரமக்காரர்களுக்கோ இது நஷ்டத்தையே அன்றி வேறு எதனையும் அதிகரிப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் அல் குர்ஆனை எப்படி அணுகிறன்ற விஷயத்தில் நாங்கள் 2 முறைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஒன்று உள ரீதியானவை, அடுத்தது செயற்பாட்டு ரீதியானவை. இப்படி 2 வழிமுறைகளில் நாங்கள் அல் குர்ஆனை அணுக வேண்டும். இப்போ நாங்கள் உள ரீதியானவை என்ற தலைப்புகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது உள ரீதியானவைன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இதில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் அணுகணும். அதில் முதலாவதாக எங்கள்கிட்ட ஈமான் இருக்கணும். அல் குர்ஆனை நாங்கள் அணுகிற முறையில் உள ரீதியானவைன்றதில் முதல்ல எங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஈமான். ஈமான்றது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். அதாவது அல் குர்ஆன் என்பது அல்லாஹினுடைய கலாம், அல்லாஹினுடைய இறை வேதமாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டங்கட்டமாக அருளப்பட்ட ஒரு வேதம் தான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஈமான் எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது தான் பயபக்தி, தக்குவா. 2வது தக்குவா. முதலாவது ஈமான் இருக்க வேண்டும், அடுத்தது தக்குவா இருக்க வேண்டும். தக்குவான்னு சொன்னால் என்ன? ஈமானுடன் இணைந்த தக்குவா. அதாவது உள்ளத்தில் நாங்கள் ஈமான் கொள்ளணும், அதே போல் உள்ளத்தால் தான் நாங்கள் இறை அச்சம், அதாவது அல்லாஹுவை பயப்பட வேண்டும். நாங்கள் தக்குவாவோட அல் குர்ஆனை அணுகும்போது அதனுடைய சொல்லார்ந்த அர்த்தங்கள், அதே போல் அது என்ன விஷயத்தை எங்களுக்கு சொல்ல வருகின்றதுன்றதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே நாங்கள் தக்குவாவோட அல் குர்ஆனை அணுக வேண்டும். அடுத்ததான் எங்கள்கிட்ட பணிவு இருக்கணும். சர்வ ஞானமும் பொருந்தி அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவால் அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன்றது மனிதனுடைய முழு சக்தியிலிருந்து மீது வேறுபட்டது. மனிதனுடைய அறிவை மிதமிஞ்சிய ஒன்றுதான் இந்த அல் குர்ஆன். இதை போன்ற ஒன்றை மனிதனால் உருவாக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய பணிவு எங்களோட உள்ளத்திலே இருக்க வேண்டும். அடுத்ததுதான் ததப்புர், சிந்தனை. இந்த அல் குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் அணுகிறோமோ, எந்த அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் படிப்பினை பெறுவோம்ன்றதையும் நாங்கள் உள ரீதியாக நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி சொல்லும்போது நாம் இந்த குர்ஆனை படிப்பினை பெறுவதற்காக இலகுவாக்கி இருக்கின்றோம், எனவே சிந்தித்து படிப்பினை பெறுவோர் எவரும் இல்லையா என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் நாங்கள் குறிப்பிடுறத பார்க்கலாம். எனவே அல் குர்ஆனை அணுகும்போது உள ரீதியான அணுகுமுறைன்ற வகையில் நாங்கள் ஈமான், தக்குவா, பணிவு, சிந்தனை இப்படியான உள ரீதியான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அல் குர்ஆனை அணுக வேண்டும். அடுத்ததுதான் செயற்பாட்டு ரீதியான அணுகுமுறை. அதில் முதலாவதாக ஓதுதல், செவிமடுத்தல். இப்போ நாங்கள் உள ரீதியானவை பார்த்துட்டோம். செயற்பாட்டு ரீதியானவையில் முதலாவதாக ஓதுதல், செவிமடுத்தல். எங்களுக்கு அல் குர்ஆனில் பொருள் தெரியுமோ தெரியாதோ நாங்கள் அதை அல்லாஹினுடைய கலாம்னு சொல்லி நாங்கள் அதை அழகான முறையில் தெளிவாக ஓதுறது எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அதே போல் அல் குர்ஆன் ஓதப்படும் போது அதை நாங்கள் நல்ல முறையில் செவிமடுக்கிறது. மாறாக அல் குர்ஆன் ஓதப்படுற டைமில் நாங்கள் எங்களோட சத்தத்தை போட்டுக்கொண்டு அல்லது வெளியில் வேறு சத்தங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது தவறான விஷயமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், அல் குர்ஆன் ஓதப்பட்டால் அதனை செவிமடுங்கள், மேலும் அமைதியாக இருங்கள், நீங்கள் அருள் பாலிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்துல் அராஃப் 204வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வே டிரெக்டாக சொல்லிட்டான், அல் குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அருள் பாலிக்கப்படலாம். எனவே நாங்கள் அல் குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை கேட்டு செவிதாழ்த்து கொண்டு அமைதியாக இருப்பது எங்கள் மீது அவசியமான ஒன்றாகும். வெறுமனே நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்க, செவிமடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சும்மாவே விட்டுடலை. அதுக்காக பல்வேறுபட்ட நன்மைகளை பல்வேறு படித்தரங்களின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நன்மைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், மறுமை நாளில் அதனை ஓதியவர்களுக்காக அது பரிந்துரை செய்யும்னு சொல்லி சஹீஹான ஹதீஸ்களில் வரக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அல் குர்ஆனை நாங்கள் ஓதக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கின்றது என்று சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்களில் வரத்தை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு அல் குர்ஆனை ஓத தெரியலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை திக்கி ஓதினாலும் கூட எங்களுக்கு 2 கூலி இருக்குது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல் குர்ஆனை ஓதுதல், அதே போல் அல் குர்ஆன் ஓதப்படும் போது செவிதாழ்த்து கேட்டல்ன்றது அடிப்படை அம்சமாக காணப்படுகின்றது. இது செயற்பாட்டு
ரீதியாக நாங்கள் அல் குர்ஆனை அணுகக்கூடிய முறையில் அடிப்படையான ஒன்றாக இது காணப்படுகின்றது. அடுத்ததாக அல் குர்ஆனை மனனம் செய்தல், இதுவும் நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக அணுகக்கூடிய ஒரு முறையாக காணப்படுகின்றது. நாங்கள் எப்படி அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோமோ அதே போல் நாங்கள் அல் குர்ஆனை மனனம் செய்கிறதும் எங்கள் மீது கடமையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, எனது உம்மத்தில் கண்ணியமிக்கவர்கள் அல் குர்ஆனை சுமந்தவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனில் ஒரு பகுதியேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுறதுக்கு எப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் அல் குர்ஆனை மனனம் செய்கிறதுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அடுத்ததுதான் அல் குர்ஆனை விளங்குதல். நாங்கள் அல் குர்ஆனை விளங்குறதுக்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் நேற்று படித்த பாடத்தில் உலுமுல் குர்ஆன் என்ற வகையில் சபபுன் நுசூல் பற்றி படித்தோம். அதே போல் நாசிக் மன்சூக், மக்கி, மதனி, முஹ்கம், முத்தஷாபிஹத், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் படித்தோம். இதை நாங்கள் படித்ததோடு மட்டும் விட்டு விடாமல் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணுன்ற ஒரு நோக்கத்தை, ஒரு குறிக்கோளை எங்களோட உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அல் குர்ஆனை விளங்குறதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இப்போ அல் குர்ஆனில் ஒரு வசனத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டுச்சு, எந்த காரணத்துக்காக இறக்கப்பட்டுச்சு, இது யார்ட விஷயத்தில் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் படிக்கிறோம். இப்படி அல் குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சிக்கிறதும் செயற்பாட்டு ரீதியான அணுகுமுறையில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக அல் குர்ஆனை செயல்படுத்துதல். அல் குர்ஆனை நாங்கள் எப்படி ஓதுறோமோ, எப்படி மனனம் செய்கிறோமோ அதே மாதிரி அல் குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்றதை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து செயற்படுத்துறதும் அல் குர்ஆனின் மீது எமக்குள்ள கடமையாக காணப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சஹாபாக்களில் சிலர் வந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்புகளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி அவங்களோட பண்பு முழு அல் குர்ஆனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பதில் அளிக்கிறாங்க. அடுத்தது தான் அல் குர்ஆனுடைய தூதை ஏனையவர்களுக்கு எத்தி வைத்தல். இதுவும் அல் குர்ஆனின் மீது நாங்கள் செயற்பாட்டு ரீதியான அணுகுமுறையில் ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் எப்படி அல் குர்ஆனை ஓதுகிறோமோ, எப்படி செயற்படுத்துகிறோமோ, எப்படி மனனம் செய்கிறோமோ, எப்படி விளங்கி கொள்கிறோமோ அதே போல் அல் குர்ஆனை மற்றவங்களுக்கு நாங்கள் எத்தி வைக்கிறது எங்கள் மீது கடமையாகும். ஏனென்றால் அது ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு பிரதேசத்துக்கோ அருளப்பட்ட ஒரு வேதம் அல்ல, மாறாக அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வால முழு உலக மக்களுக்கும் இறக்கப்பட்ட ஒரு வேதமாகத்தான் இந்த அல் குர்ஆன் காணப்படுகின்றது. எனவே அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் அல் குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது நாங்கள் ஏனையவர்களுக்கு எத்தி வைக்கிறது எங்கள் மீது கடமையாக காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகள், நாங்கள் அல் குர்ஆனை அணுகிற முறை இந்த விஷயத்தில் உள்ள ரீதியானவை, செயற்பாட்டு ரீதியானவைன்னு சொல்லி 2 விஷயம் படித்தோம். எப்படி நாங்கள் உள்ள ரீதியானவைக்கு மிக முக்கிய கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் செயற்பாட்டு ரீதியானவைக்கு நாங்கள் முக்கிய கவனம் செலுத்தி அல் குர்ஆனை ஓதுறது எங்கள் மீது கடமையாகும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் உங்களுக்கு விளங்கினுச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.